ஹாய். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அழகர் கோவில் போகிற வழியில் கல்லந்திரி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. இங்கே ஃபேமஸாக சொல்லப்படுறது என்னென்னா, அந்த ஓடையில் தண்ணி வரும். அது எப்போயாவது தான் வரும். அப்படி வர டைமில் பார்த்தீங்கன்னா, குற்றாலத்தில் எப்படி ஒரு கூட்டம் இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு கூட்டம் இங்கே வந்து அப்படியே ஃபார்ம் ஆகிடும். அது தெரிஞ்சு தான் நாங்களும் போனோம். நாங்கள் போன நேரம் என்னமோ தெரியல, அன்றைக்கி ஒரு திருவிழா மாதிரி கூட்டமாக இருந்தது. பாறையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர். சரி, அந்த பக்கத்தில் தான் குளிக்கிறதுக்கு நிறைய பேர் நிற்பாங்க. நாங்கள் அங்கே குளிக்காமல் கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். நல்லா இருந்தால் குளிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே வந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு இடம் சூஸ் பண்ணி வச்சுருந்தார். அங்கே தான் கூட்டிகிட்டு போனார். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மண்டன்னு ஓடையிலேருந்து தண்ணி வந்தது, பயங்கரமாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் தள்ளி தான் போய் நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் இங்கனையெல்லாம் இறங்கி குளிக்கவே முடியாது, ஏன்னா அவ்வளோ ஆழமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என் பையனே வேறு தூக்கிட்டு போயிருந்தோம். அவனே ஒரு முக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. பார்க்க ப்ளேஸும் சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வயல்வெளி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஓடை, நடுவில் வந்து இந்த மாதிரி மரங்கள் நட்டு நடுவில் ரோடு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம், இந்த மாதிரி ஃபேமிலியாகவும் போகலாம், நல்லா ஃபன் பண்ணிட்டு வரலாம். நாங்கள் போனது வந்து கொஞ்சம் வெயிலாக தான் இருந்துச்சு. சரின்னு வந்தோம். இங்கே பார்த்திங்களா ஒரு கேட் போட்டு பூட்டெல்லாம் போட்டிருந்துச்சு. பட் நம்ம பசங்க பாருங்கள், ஈஸியாக எங்களுக்குள்ளே கம்பியை வளைச்சி உள்ளே வந்திருக்கானுங்க போல். அப்படியே ஓப்பனாக தான் இருந்தது. யாரும் வரக்கூடாதுன்னு தான் அதை கேட்லாம் போட்டிருக்காங்க. அதேமாரி ஓப்பன் பண்ணி உள்ளே வந்திருப்பாங்க போல். நாங்களும் அந்த வழியிலே உள்ளே வந்து கொஞ்சம் நேரம் அப்படிங்க உட்காந்துருந்தோம். பீஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. என் பையனுக்கு பாதி பயத்தை போக்கணுன்னு தான் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் சூஸ் பண்ணி வந்தோம். சின்ன பிள்ளையிலே வந்து இவனுக்கு நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் சும்மா அப்படியே உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அவனே லைட்டாக கீழே இறக்கி விட்டோம். பயங்கரமாக கத்திட்டான். அப்புறம் பழகிட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு குளிக்கிற பிளானே இல்லை, பயந்துட்டேன். சரி, ஓகே. அப்புறம் அவங்க ஆசைப்பட்டாங்க குளிக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஸ்பாட்டை சூஸ் பண்ணி அங்கே போய் வாரணாவை இறக்கி குளிக்க வச்சா என்ன ஒரு சவுண்டு, கதறிடுச்சு. அப்புறம் அவனை லைட்டாக தலையை குளிக்க வைக்காமல் சும்மா மேலே மட்டும் வச்சு முக்கிய எடுத்தாச்சு. நாங்கள் சூஸ் பண்ண பிளேஸில் வந்துட்டு யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான். ஒரே ஃபன்னாக தான் இருந்துச்சு. அங்கே பாரு, அங்கே என்ன வருது பாரு, அந்த வண்டி வருது பாரு. இந்த வண்டி பைக்கு. உங்களுக்கு தலையில் குளித்தது நல்லா இருந்துச்சா குளித்தது? ஒரு வழியாக குளிச்சுட்டு ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வர்ற வழியில் வந்து மெயினாக இருக்கக்கூடியது இந்த இடம் தான். இங்கே தான் வந்து நிறைய பேர் வந்து குளிப்பாங்க. ரொம்ப உள்ளேலாம் யாரெல்லாம் போய் குளிக்கல மாட்டாங்க. நாங்கள் தான் அந்த மாதிரி பண்ணுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுன்னு. பக்கத்துலேயே வந்து ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இங்கே வந்து சாப்பிட்டு போவாங்க. சரி, நாங்கள் அங்கே குளிச்சுட்டு வந்ததுனால இங்கே மட்டும் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நீங்களும் போயிருக்கீங்களா? அப்படி போயிருந்தீங்களா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள்.